ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பக்காவான ஸ்நாக் ரெசிபி தாங்க. அதாங்க குழி பணியாரம். நான் ரெண்டுமே செஞ்சிருக்கேங்க. காரமும் செஞ்சிருக்கேன், இனிப்பும் செஞ்சிருக்கேன். இதுக்கு நான் மாவு எப்படி அரைச்சின்றதை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பிங் பண்றேன், நீங்க போய் பாருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நீங்க உங்களுக்கு இனிப்பு பணியாரத்துக்கு எவ்வளோ வெல்லம் தேவையோ அந்த அளவு வெள்ளத்தை காய்ச்சும் போது அதில் நீங்கள் 2 ஏலக்காய் போட்டு காய்ச்சி பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நமக்கு பணியாரம் புசுன்னு வரும்னா கண்டிப்பாக பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் போட்டாதாங்க புசுன்னு வருது. அது இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் எனக்கு என்னன்னு தெரியல. உங்க யாருக்கா தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கடுத்து கார பணியாரத்துக்கு தேவையானதெல்லாம் காட்டியிருக்கேன்லங்க. இந்த வீடியோவில் காட்டின எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கிட்டேங்க. வதக்கிட்டு இந்த மாவுலையும் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வதக்கின எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதுலேயே நான் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா போட தாங்க செஞ்சோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன பணியாரக்கல்ல வைக்க வேண்டியதான். எண்ணெய் தாங்க இதுக்கு இம்பார்ட்டன்ட். எண்ணெய் இல்லாட்டி கீ ரெண்டுமே ஊற்றலாம். நான் ஆனால் எண்ணெய் தான் ஊற்றினேன். அடுத்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இனிப்பு பணியாரத்துக்கான மாவு எடுத்து நான் ஒரு குழிக்குள்ளே ஊற்றிக்கிட்டோங்க. அது ஊற்றும் போது அதை பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. அது 2 செகண்ட்லேயே வெந்துடும். வெந்துட்டு திருப்பி போட்டு அதை எடுத்து வச்சுக்கிடுவோங்க. அதுக்கப்புறம் அடுத்து நம்ம பேட்ச்சு கார பணியாரம் அதையும் எடுத்து போட்டு நம்ம சைடாக எடுத்து வச்சுக்கிடுவோங்க. இந்த கார பணியாரம் நார்மலாக சாப்பிடவும் நல்லா இருக்குங்க. ஆனால் இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு சட்னி, கார சட்னியை அரைச்சு அதோட அந்த கார பணியாரத்தை எடுத்து ஒரு டிப்பு வச்சு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.